தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரிஜினல் வீடியோ ஒன்று வந்து இருந்திருக்கும், எடிட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வேறு கலர்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அது மாதிரி எப்படி வீடியோவில் வந்து பர்டிகுலர் கலரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, கலர் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 4 வீடியோ இதே டாப்பிக்கில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கைன் மாஸ்டர் பவர் டைரக்டர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு தீம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணக்குள்ளே ஒரு ப்ளூ கலரோ இல்லை க்ரீன் கலரோ நமக்கு வந்து ஹைலைட்டாக காமிக்கும். அதுவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அலைட் மோஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வேணுன்ற கலரை ரிப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் 1 or 2 கலர் தான் நம்மளால் வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஒரு 8 கலர் வரையும் கலர் சேஞ்ச் பண்ணலாம், ஹைலைட் பண்ணலாம், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக கூட அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷாட். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆப் பற்றி தெரிஞ்சிருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த வெர்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஷாட் ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி நியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேலரியில் எந்த இடத்துல வீடியோ சாங் இல்லை ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க இல்லையா, அந்த வீடியோ சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ட்ரிம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ வேணுன்ற டைம் டியூரேஷனை நீங்கள் இங்கேயே கூட கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்து அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அந்த டிக் மார்க்கை வந்து அகைன் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஆட் ஆகிடுச்சு. நான் விஸ்வாசம்லேருந்து அந்த வானே வானே அப்படின்ற அந்த சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2K 4K எல்லா ரெசல்யூஷன்லேயும் யூடியூப்பில் வந்து கிடைக்குது, வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து கலர் ஃப்ளாஷ், அதாவது ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி அந்த கலர் எஃபெக்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவோட கேன்வாஸ் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியணும், பெரிய சைஸில் தெரியணும் அப்படின்றதுக்காக 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீனில் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி. இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சீன், அதாவது வீடியோ ஃபுல்லாக என்னால் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, காப்பிரைட் வரும். ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி காமிக்க போகிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோவை டச் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதில் கடைசியாக அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த விஷயத்துலேயே நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த விஷயம்லேயும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HSL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அது ஓப்பன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 விதமான கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கலருக்கான ஆப்ஷன் அது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னென்ன கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் இருக்குது, எல்லோயிஷ் இருக்குது, ப்ளூ இருக்குது, பர்பிள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இந்த கலர் எல்லாமே நான் இப்போது உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் கலர், இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரீன் கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மட்டும் நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே டைமில் ஒரு 4-5 கலரை கூட நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு கலராகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராஸோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோஷாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரை நான் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் அதோட கலரை நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். ஸோ கீழே வச்சேன் அப்படின்னா ரெட்டிஷாக இருக்குது, மேலே போச்சுன்னா க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரிஜினலுக்கும் நீங்கள் எடிட் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலரை நான் வந்து கீழே டவுன் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணக்குள்ளே அதோட கலர் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ மேலே கொண்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கீழே வந்தோம் அப்படின்னா மைல்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன கலர் அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த 8 கலர் இருக்குது இல்லையா. ஸோ இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அது வீடியோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். வீடியோ ஃபுல்லாகவே அந்த கலர் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த கலர் வந்து இப்போது நீங்கள் என்ன கலராக வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க, என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் அந்த பிங்க் கலரை வந்து சேஞ்ச் பண்ணக்குள்ளே நயன்தாரா அவங்களோட சேரீ கலரை பாருங்கள். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது தலையோட ஷேட் கலர் பாருங்களேன். ஸோ அந்த கலர் வந்து இந்த கலர் தான். ஸோ இதை நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். சேஞ்ச் பண்ணக்குள்ளே பாருங்கள் தலை ஷேட் கலர் வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூவாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ இது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால உங்களோட வீடியோவில் இருக்கக்கூடிய கலர்ஸை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ க்ரீன், ப்ளூ, ஸோ இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த கலரை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போது பிங்காக இருக்கிறத ப்ளூவாகவோ இல்லை க்ரீனாகவோ வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷனில் ஹியூ அப்படின்றதில். சேச்சுரேஷன் அப்படின்றதில் இப்போ எந்த கலரை நீங்கள் டம்மி ஆகணும், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக அதாவது ஆஷ் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் டவுன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் எல்லோவையும் க்ரீனையும் வந்து டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன் பண்ண உடனே அந்த கிராஸ் கலர் எல்லாமே பாருங்கள் எந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆரஞ்சு கலரை நான் இது பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆரஞ்சு கலர் இல்லை, ஸோ அதனால் தெரியல. இதுவே நான் வந்து தலையோட ஷேட் கலரை இது பண்ணேன் அப்படின்னா அதுவும் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கலரும் இங்கே இல்லை. ஸோ இருக்கிற கலர் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேட் கலர் வந்து பாருங்கள் ஆஷ் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கிராஸ்க்கு அகைன் வந்து நான் கலர் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கிராஸ் கலர் வந்துச்சு, தலையோட ஷேட் கலர் ப்ளஸ் பேக்ரவுண்ட் அந்த வாட்டர் கலர் எல்லாமே வந்து ஆஷ் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த வீடியோ சாங் ஆட் பண்ணுறீங்களோ அதில் பர்டிகுலர் கலரை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே 8 விதமான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லூமினஸ். ஸோ இப்போ நான் அந்த கிராஸோட கலர்லாம் ஃபில் பண்ணி விட்டுறேன். லூமினஸ் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு லைட் இருக்குன்னா அதோட பிரகாசம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை தான் வந்து லூமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கலரோட பிரகாசமான ஒரு ஒளி எப்படி சொல்கிறது, லைட்டு அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி லூமினஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அங்கே ஒரு கலர் வந்து ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து லூமினஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ப்ளூ கலரை மட்டும் வந்து ஆஷ் கலராக சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணேன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கோ அந்த இடம் எல்லாமே வந்து நமக்கு ஆஷ் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து ஆஷ் கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பட் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான ரெசல்யூஷன்ஸ் வந்து காமிப்பாங்க. கீழே வந்து கஸ்டமைஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டமைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4K வரையும் இந்த இன்ஷாட் ஆப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 4Kவுக்கு என்ன ரெசல்யூஷன் அதாவது வேல்யூவோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நான் இப்போ ஃபுல் ஹெச்டிக்கான அந்த ரெசல்யூஷனை வந்து டைப் பண்ணியிருக்கேன் 1440p. ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.